Experience 10 days of Grand Europe trip with GT Holidays, South India's #1 travel brand. Purpose of life, நிறைய பேர் what is the purpose of life or why me? Why me அப்படின்ற கேள்வி வந்து ஒரு 1 or 2 times நான் கேட்டிருக்கலாம். And the grief was being processed in different ways. நான் ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணேன், என் ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணாரு. So the rest of the family was there with the child. இப்போ பீடியாட்ரிக்ஸ் நான் பண்ணும்போது what I realized was as you start doing neonatal intensive care நிறைய நம்ம கால்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு குழந்தையோட லைஃப் மேலே கூட ஒரு கால் எடுக்க வேண்டியது இருக்கும். Relieve myself from the thoughts of loss, it took many years. எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு almost I would say about 14 or 15 years எடுத்தது. Initially because it was a sudden loss, initially ஒரு first 2 to 3 monthsக்கு வந்து ஒரு memory loss. அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் பேடில் கை வைப்பேன், மருந்து பேர் வந்து ஞாபகம் வராது. அவல் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் சுபாஷினி வெங்கடேஷ். நான் ஒரு மருத்துவர். ஐ எம் த மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் ப்ரிவென்டிவ் ஹெல்த் ஃபார் தி அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். எனக்கு வந்து ஒரு 25 வருஷமாக வந்து நான் மருத்துவத்துறையில் இருக்கேன். நான் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லண்டன் போயிட்டு யூகேயில் சில டிகிரிஸ் எல்லாம் முடிச்சிருக்கேன். ஸோ யூகேயில் வந்துட்டு பீடியாட்ரிக்ஸில் ஒரு டிகிரி, அப்புறம் ஜென்ரல் ப்ராக்டிஸில் ஒரு டிகிரி, அப்புறம் டெர்மட்டாலஜியில் ஒரு டிகிரி முடிச்சுட்டு திருப்பி சொந்த நாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பிறந்தது வந்து ஒரு சின்ன கிராமத்தில், திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில். படித்தது வந்து கொடைக்கானலில் வந்து ப்ரெசன்டேஷன் கான்வென்ட் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படித்தேன். ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் வந்து மெடிசன் சேர்ந்து படித்தேன். நான் எனக்கு வந்து எப்பயுமே பீடியாட்ரிக்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு, குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பீடியாட்ரிக்ஸ் வாஸ் சம்திங் தட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ. இப்போ பீடியாட்ரிக்ஸ் நான் பண்ணும்போது வாட் ஐ ரியலைஸ்ட் வாஸ் as you start doing neonatal intensive care நிறைய நம்ம கால்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு குழந்தையோட லைஃப் மேலே கூட ஒரு கால் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு நியோனேட்டல் யூனிட்டில் வந்து ஒரு பேபி வந்து இஸ் நாட் கீப்பிங் வெல், அதாவது லைஃப் சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னா நாங்கள் டாக்டர்ஸ் வந்து ஒரு கால் எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த டைமில் வந்து நான் ஒரு ஜூனியர் டாக்டராக இருந்தேன். அப்போ எங்கள் சீனியர்ஸ் வந்து கேட்டாங்க, லைக் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஓட். ஒரு வார்ட் ரவுண்டில் ஒரு 10 பேர் இருப்போம். அப்போ வந்து கேட்கும்போது எல்லாருமே வந்து அக்ரீட் டு த ஃபேக்ட் தட் எஸ், இந்த மாதிரி லைஃப் சப்போர்ட்டில் வந்து குழந்தை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ ஆம் நாட் அன் அத்தாரிட்டி டு டேக் அ கால் ஆன் சம்படிஸ் லைஃப். அது வந்து நான் ரொம்ப ஓப்பனாகவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன். அந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து இட் வாஸ் ஆனர்ட் அண்ட் மை சீஃப் ஆக்சுவலி ஸ்டுட் பை இட். And in 3 or 4 days time the child actually recovered and started getting better. அந்த குழந்தையோட பிறந்தது 2 குழந்தைங்க, ட்ரிப்ளெட்ஸ். ஸோ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா 2 of the babies born with that child passed away and this child survived. ஸோ அதிலிருந்து வந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்து will I be able to take that profession? Will I be able to take a call on somebody else's life? அப்படின்ற ஒரு இதில் வந்து I prefer to move to general practice. ஸோ ஒரு கரியர் சேஞ்ச் மாதிரி இருந்தது அந்த எபிசோட். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து ப்ரீ-டேர்ம் டெலிவரி. ஸோ he was born and he sort of passed away 6 hours post delivery. அப்போ வந்து நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா வந்து ஒரு பெரீவ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஊரில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. அதாவது நம்மளை சார்ந்தவங்க, நம்மளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு அந்த the situation they understand, but generally if there is a child in the family and if people have not related to the child, and the child வந்து ஒரு அம்மாக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு நியூபார்ன் பேபியை வேறு யாருக்குமே தெரியாது. அப்படிங்கும்போது the way they look at loss itself is different. So என்னோடது வந்து ஒரு cesarean section. So after cesarean it was like I had to come back to work, I had to go and do my internship. It was only 30 days after my delivery. Life had to revert back to normal. So இதில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா வந்து if there is a bereavement, இன்னும் கொஞ்சம் சிம்பத்தட்டிக்காக இருக்கணும் மக்கள். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா லாஸ் அப்படின்றது வந்து இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் பர்சன். டோன்ட் எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு ரெஸ்பாண்ட் டு லாஸ் சிமிலர்லி. அதாவது எப்பயுமே நம்ம வந்து இன்னொருத்தரோட பொசிஷனில் நம்மளை வச்சு பார்த்து அனலைஸ் பண்ணால் இட் வில் பி பெட்டர். ஸோ ஜென்ரலி எனக்கு தெரிஞ்ச நிறைய மதர்ஸ் வந்து ஹவ் லாஸ் their children at birth. நிறைய பேர் வந்து நானே கவுன்சில் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து அந்த bereavement வந்து they've not got over it. அது ரொம்ப வருஷங்களாக வந்து அது போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க மதர்ஸ் கூட வந்து ஒரு bereavement counseling அப்படின்னு சொல்லுவோம். ஸோ bereavement counseling is very important. ஒரு நல்ல கவுன்சிலரை பார்த்து ஒரு bereavement counseling எடுத்தீங்கன்னா that will be very helpful to you emotionally. Everything happened so quickly and I started my internship. நான் வந்து internship house urgency பண்ணும்போது I lost my baby. I had to come back and do my internship. So
டைம் வாஸ் ஃப்ளைங். ஸோ கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் மாதிரி ஒரு காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது ரொம்ப பிஸியாக இருக்கும், நைட் டியூட்டிஸ் இருக்கும், அப்படியே போயிட்டது. தென் வெரி சூன் ஐ வென்ட் டு இங்கிலாந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் ரொம்ப அமைதியான ஊர். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டா நான் மட்டும்தான் இருப்பேன் வீட்டில். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, படிக்கணும். ஸோ ஐ ஆல்சோ ஹேட் டு ஸ்டடி ஃபார் மை எக்ஸாம்ஸ். கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு 1 year இட் வாஸ் அ பிக் ஸ்ட்ரகிள் ஃபார் மீ. இங்கிலாந்து போயிட்டு எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கேன். எழுதும்போது என்னோடய 2வது குழந்தை பையன் பிறந்தான். ஸோ அதை எழுதி முடிச்சுட்டு நாங்கள் லண்டன் மூவ் பண்ணோம் ஒரு ஜாப்ஸ்க்காக. அங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட அகாமடேஷன் 13வது மாடியில் வித் நோ கிரில்ஸ் அண்ட் நத்திங். அண்ட் மை சைல்ட் வாஸ் வெரி நாட்டி. ஸோ ஜன்னலெல்லாம் அப்படியே திறந்துருவான். ஸோ ஒரு பயமாக இருக்கும், 24 hours வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ அம்மா வந்திருந்தாங்க. அம்மா said it's not safe for your child to be here. நான் கொஞ்ச நாள் until you move to a different accommodation நான் குழந்தைய நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவன் இந்தியாவில் அம்மா கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தான். ஐ ஃபெல் ப்ரெக்னென்ட் ஃபார் மை 3rd child. அப்போ ஸோ 3rd child எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா. த்ரூஅவுட் த 3rd pregnancy நான் நியூனேட்டல் இன்டென்சிவ் கேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரிலீவ் மை செல்ஃப் ஃப்ரம் த தாட்ஸ் ஆஃப் லாஸ் இட் டுக் மெனி இயர்ஸ். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே அபவுட் 14 or 15 years எடுத்தது. என்னோட 2வது பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு வரைக்கும், ஐ வுட் சே 13-14 வயசு வரைக்கும் for me it was very difficult to process the loss. அதுக்கப்புறம் okay, I started getting on with life, moving on with things. அதுக்குள்ளேயே நான் இந்தியா வந்துட்டேன். நான் இந்தியாவுக்கு ஒரு 5 yearsல I lost my son. He was 18 அப்போ. I lost him in an accident. It was a very unfortunate accident. So அப்போ தான் I realized how many friends I had அப்படின்றது. அது எனக்கு it was excellent support. That was I'm very thankful for the people who supported me at that time. My son and daughter were very very close, ரொம்ப close ரெண்டு பேரும். My son was her mentor, guide, friend, everything. So on the timeல my daughter was going to sit her 10th exams. We lost him 30 days before her exams. So on the timeல it was very difficult for us. நாங்க எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காருவோம். My mother, my father, my brother-in-law, my sister, my husband, me, எல்லாருமே கூட இருந்தால் தான் படிப்பா, இல்லாட்டி படிக்க மாட்டான். And the grief was being processed in different ways. நான் ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணேன், என் ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணார். So the rest of the family was there with the child. So it was amazing to know the amount of support we had. ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டும் ரொம்ப அமேசிங்காக இருந்தது அந்த டைமில் எனக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் லாஸுக்கும் செகண்ட் லாஸுக்கும் there was a different way I was processing grief. So I had something to do. I was more focused on my daughter. I was more focused on my home. I was more focused on her well-being. So அது அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அதே டைமில் I was focusing on work also because கரியரும் பார்த்துட்டு இருந்தேன் to keep myself busy. But then I realized that if ஒரு சொசைட்டியில் if you don't go out and if you are seen inside the house, you don't go to weddings or you don't go to events, I was sort of assumed to be a very depressive mother. அது என்னோட சாய்ஸ். இட் வாஸ் மை சாய்ஸ் டு பி வித் மை சைல்ட் அண்ட் தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். பட் ஒரு டேபு நம்ம ஒரு பர்டிகுலர் பாக்ஸ்குள்ளே ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது it was a choice that I took that I will not fit in that box because I wanted to be there for my child. So finally she finished and she got into medicine and it was a very proud moment for me. She worked very hard through those 2.5 years, through the loss, everything. So அது ஒரு ரொம்ப எனக்கு it was a very very proud moment for me. She is doing very well. She is in 3rd year medical college இப்போ. Grief வேற விதமாக sort of process பண்ணோம் நானும் என் ஹஸ்பண்டும். என் ஹஸ்பண்ட் கம்ப்ளீட்டாக ஒர்க்கில் மூழ்கிட்டார். He started doing robotics. He was doing more and more robotic surgery. அவருக்கு ஒர்க் ஒரு மூச்சு காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என் குழந்தை வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் திருப்பி ஒர்க்குக்கு போயிட்டு ஒர்க்கில் ஃபோக்கஸ் இருந்தது. இனிஷியலி பிகாஸ் இட் வாஸ் அ சடன் லாஸ். இனிஷியலி ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 monthsக்கு ஒரு மெமரி லாஸ். அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் பேடில் கை வைப்பேன், மருந்து பேர் ஞாபகம் வராது. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பேஷண்ட் அப்படியே பார்ப்பாங்க, நானும் பேஷண்ட்டை பார்ப்பேன். I'll smile. வேறு ஏதாவது கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிப்பேன். I'll recollect the name and then I'll write. It was a very difficult time for me. But in course of time அதை நான் ப்ராசஸ் பண்ணி I was able to override. Generally அந்த லாஸுக்கு அப்புறம் நிறைய கோபம் இருந்தது. பிகாஸ் நிறைய பூஜை பண்ணுவேன், நிறைய ப்ரே பண்ணுவேன், நிறைய கோயிலுக்கெல்லாம் போவேன். I stopped doing all that. I just felt what is the point அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே what is the use of anything அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. But eventually இப்போ it's been about 6 years since I lost my son nearly. So இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கேன். அதாவது வாழ்க்கையில் the only thing that
இஸ் பர்மனெண்ட் இஸ் சேஞ்ச். நம்ம மாறி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கேன். ஸோ ஐ ப்ரே, ஐ புட் பேக் ஆல் what I needed to in my puja room, and I'm much more I'm back to my normal self when it comes to that. It took me a long while to do that. இந்த கோவம் நிறையவே இருந்தது, லைக் எதுக்கு சாமி கும்பிடணும், எதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நிறையவே இருந்தது. பட் அதுக்காக நான் நிறுத்திடல. whenever I felt upset, அது வந்து எனக்கு ஒரு சொலஸ். நான் போவேன், கோயிலுக்கு போவேன், உட்காருவேன், கோவம் வரும், ஆனால் போவேன். I strongly believe that when children are born, நம்ம ஹிந்து மித்தாலஜியில் சொல்லுவாங்க, the child chooses the mother. ஸோ எனக்கு வந்து ஐ எம் கிஃப்டட் தட் ஐ ஹேட் த 2 children that chose me. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குழந்தை வந்து எவ்வளோ நாள் நம்ம கூட இருந்திருக்கிறதோட வாட் வி ஹவ் டன் ஃபார் த சைல்ட், how much of time we've spent for the child. என் குழந்தை வந்து after he came to Chennai, he was everything. I completely gave my full self to the child. ஸோ அதில் வந்து எனக்கு I was able to do that, and அதில் எனக்கு ஒரு நல்ல திருப்தி. to be the major part of his life when he was with me அப்படின்றதுல ஒரு நல்ல திருப்தி தான். அதை தவிர்த்து வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப், நிறைய பேர் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் ஆர் why me அப்படின்ற கேள்வி வந்து ஒரு 1 or 2 times நான் கேட்டிருக்கலாம். பட் தென் எங்கள் அம்மா ஒரு தடவை சொன்னாங்க, immediately after I lost my son, she said, உனக்கு இது உன்னால் தாங்க முடியும்னா கடவுள் வந்து உனக்கு இதை கொடுத்துருக்காரு, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கஷ்டம் உனக்கு வராது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபஸ்ட் வேர்ட்ஸை கேட்கும்போது எனக்கு வந்து இட் கேவ் மீ ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்துக்கு காரணம், எனக்கு இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு காரணம் வந்து என்னோட அம்மாவோட வேர்ட்ஸ் தான். ஸோ ஐ எம் அ வெரி ப்ரைவேட் பர்சன். என்னோட எந்த விஷயமும் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். ஐ ஹாவ் அ வெரி வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஓப்பனாக இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா வந்து ஐ வாண்ட் சம் பீப்புள் அஃபெக்டட் பீப்புள் டு லேர்ன் ஃப்ரம் மை லைஃப். டெஃபினட்டாக இப்போ நான் நிறைய பேர் வந்து ஒரு பெரீவ்மெண்ட், ஒரு வீட்டில் ஒரு அம்மாவோ அப்பாவோ இறந்துருப்பாங்க, இல்லை நிறைய பேருக்கு குழந்தைகள் இறந்துருக்கலாம். அப்போ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இன்றைக்கி நீ இருக்க மனநிலையில் உன்னோட லவ்ட் ஒன், உன்னை விட்டு பிரிஞ்சவங்க வந்து நீ எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நீ அப்படி இருக்கணும் அவங்களுக்காக அப்படின்றது வந்து ஒரு ஐ டிரைவ் இட் அக்ராஸ். அது ரொம்ப ஆணித்தனமாக எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து, நம்மளை விட்டு போனவங்க நம்ம எப்படி இருக்கணும்னு நினச்சாங்களோ அப்படி நம்ம இருக்க வேண்டியது வந்து அவங்கள நம்ம ஆனர் பண்ணுறது, அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறது. அதனால் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆஸ் அ பர்சன் ஐ சப்போர்ட் அ லாட் ஆஃப் சில்ட்ரன். டீனேஜர்ஸாக இருக்கலாம், அப் டு 30 years or 35 years ஓல்டாக இருக்கலாம். நிறைய சில்ட்ரனுக்கு வந்து ஒரு கைட் அண்ட் மென்டார். தே கால் மீ. நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூடயே பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க, ஒர்க்கில் இருப்பாங்க, அவங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இஷ்யூஸ் இருக்கும். பட் ஐ எம் த ஃபால் பேக். அந்த மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மேபி 15, I would say even about 20 to 30 children are there to fall back on me. அதுவும் வந்து நான் யாருக்கிட்டையும் அதை பற்றி பேசினதில்லை. This is the first time I'm talking about it. So அது வந்து எனக்கு ஒரு I feel very blessed to be the chosen one to act where children can reach out to me. அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அது நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா வந்து பெரீவ்மெண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்தில் ஒருத்தர் லூஸ் பண்ணியிருக்கலாம், அது தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சிப்ளிங்ஸாக இருக்கலாம், சில்ட்ரனாக இருக்கலாம். அது வந்து பெரீவ்மெண்ட் கவுன்சிலிங்ன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து நம்ம பண்ணுறதில்ல ஃபேமிலிக்குள்ளேயே, பிகாஸ் வேர் க்ளோஸ் நெட் ஃபேமிலிஸ், நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே அதை மேனேஜ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஒரு பெரீவ்மெண்ட் கவுன்சிலர் கிட்ட போகும்போது ஆள் மனசில் இருக்க விஷயங்கள்லாம் அவங்க வெளியே கொண்டு வருவாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ், எந்த விதமான லாஸாக இருந்தாலும் டு அட்டெண்ட் அ பெரீவ்மெண்ட், டு சி அ பெரீவ்மெண்ட் கவுன்சிலர் அப்படின்றது வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன். அது வந்து டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெரீவ்மெண்ட் கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, சைக்கோதெரபிஸ்ட் இருக்காங்க, நானுமே அதை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ளீஸ் அப்ரோச் சம்படி ஸோ தட் யூ கேன் டாக் டு தெம் அண்ட் யூ கேன் ஃபீல் பெட்டர் அபவுட் யுவர் செல்ஃப்.
Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.